ஆட்டோ பவர் பேக் பவுச் பேக்கேஜிங் மிஷின் கம்பெனியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ பவர் பேக் உங்கள் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் அதற்கான பேக்கிங்கை கார்ப்பரேட் குவாலிட்டி பேக்கிங்காக மாற்றி மேலும் உங்கள் பிசினஸை வளர்க்க அட்வான்ஸ் டெக்னாலஜி பேக்கிங் மிஷின்களை நாங்கள் தயார் செய்து தருகிறோம். ஒரு புதுமையான ஒரு மிஷினை பற்றி தான் பார்ப்போம். என்னடா நம்ம எப்போ பார்த்தாலும் பார்த்தோன்னா ஒரு மிஷின் கூட தான் இருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம். இப்போ வெறும் பேனர் தான் இருக்குது, மிஷினை காணான்ற மாதிரி நீங்கள் என்ன வேண்டாம். இப்போ இன்னைக்கு நம்ம ஆட்டோ பவர் பேக்கில் நாங்களே உருவாக்கப்பட்ட ஒரு புதுமையான ஒரு மிஷினை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது என்ன புதுமையான மிஷின்னா 2025 ஒரு புதுமையான ஒரு மிஷினை நம்ம செய்கிற மிஷினை வெளியில் மார்க்கெட்டுக்கு அனுப்பணுன்ற ஒரு காரணத்துக்காகவே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நம்ம இப்போ தான் அதோட ரிசல்ட் நம்மளுக்கு நல்ல விதமாக வந்திருக்கு. அந்த நல்ல விதமாக எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆனது அப்புறம் தான் இந்த மிஷினை நாங்கள் ஒரு வீடியோவாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் என்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிறோம். இது எப்படின்னா இன்னைக்கு ஒரு புதுமையாக ஒரு மிஷின் செய்யறோன்றது ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ் பண்ணி அந்த ஹாப்பினஸை அந்த ஃபீலை நான் எப்படியா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும், அந்த ஃபீலோட உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுனால தான் இந்த வீடியோ. என்னதான் நாங்கள் பவுச் பேக்கிங் மிஷினில் 25 வருஷம் அனுபவங்கள் இருந்தாலும் இப்போ பார்க்க போகிற மிஷின் பார்த்தோன்னா இசட் டைப் எலிவேட்டர் அந்த மாதிரியான ஒரு மிஷினை தான் பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரி மிஷின்னா அதுதான் இந்த மிஷின். இவ்வளோ நாள் நீங்கள் மிஷினே இல்லாமல் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நம்ம மிஷின் பார்த்தோன்னா இது நம்மளை புதுசாக நம்மளுக்காகவே ட்ரை பண்ணி புதுசாக ஒரு நிறைய சின்ன சின்ன எரர் இருந்தது. அந்த எரரெல்லாம் சரி பண்ணி புதுசாக ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடோட இந்த மிஷின் நம்ம உருவாக்கிக்கிறோம். இந்த மிஷின் என்னென்ன பர்பஸை யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொருளை ஒரு பேக்கிங் மிஷின் வாங்குறீங்க, அது எத்தனை மேலே கொட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த சிரமத்தை போக்குறதுக்கான ஒரு மிஷின் தான் இந்த இசட் டைப் எலிவேட்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க எந்த தானிய வகையாக இருந்தாலும் சரி, ரவையாக இருந்தாலும் சரி, பவுட்ரு இல்லாமல் நவதானிய ஐட்டங்கள்லாம் சரி, இந்த பருப்பு வகைகள்லாம் இருக்குது. இந்த பருப்பு மில்லு, ரைஸ் மில்லு, ரைஸ் பேக் பண்ணுறது, இந்த மாதிரியான தானிய வீடு அனைத்து வகையான தானியங்களுமே உங்களுக்கு இதில் எலிவேட்டர் மூலயமா உங்களுக்கு மேலே போய் ஆஃபரில் கொட்டிடும். ஆஃபர்லேருந்து ஒரு பேக்கிங் மிஷின் அங்கேருந்து உங்களுக்கு பேக் ஆகி சீல் ஆகி வந்துடும். இதுதான் ஒரு ஃபுல் செட்டல்மெண்ட்டோட நம்ம மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த எலிவேட்டருக்கு ஆல்ரெடி மிஷின் கஸ்டமருக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம புதுசாக எலிவேட்டர் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்க. அந்த சைஸை வச்சு தான் நம்ம இந்த எலிவேட்டர் நம்ம செஞ்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் இருக்குது. இது டெலிவரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் இருக்குது. நம்மளோட மிஷினோட இதுவும் பார்த்தீங்கன்னா 9.5 ஃபீட்டு. அதை கூட ஒரு 1/2 ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியரன்ஸுக்காக இது வச்சுருக்கோம். சரி, இந்த எலிவேட்டர் எப்படி ரன் ஆகுதுன்ற ஒரு வீடியோவை முழுசாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஆஃபரில் எந்த ப்ராடக்டை போட்டாலும் சரி, ஆஃபரில் இதுக்கு கவர் இருக்குது. இந்த கவரை எடுத்துட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் இதில் போட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் கூட இதில் போட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் வகைகள் இருக்கு இல்லைங்களா, மிக்சரு, காராபூந்தி, அந்த சிப்ஸு, அந்த மாதிரியான ப்ராடக்ட்டும் இதில் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் நம்மள்கிட்ட இல்லைன்றதுனால உங்களுக்கு வெறும் எம்டியாக காட்டுறோம். இது எப்படி ரன் ஆகுதுன்றதை மட்டும் தான் உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கிறோம். மேலே ஒரு ப்ராடக்ட் சென்சார் கொடுத்துருவோம். அது ப்ராடக்ட் சென்சார் தான். இது ஒன்றும் இல்லை, இப்படி ஜஸ்ட் இப்படி சென்ஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வேர் ஆஃப் ஆகிடும். எப்போ பொருள் காலி ஆகுதோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருள் காலி ஆகிடுச்சுன்னா இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதுதான் ஆட்டோமேட்டிக் லெவல் சென்சார்ன்றது. இது ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபுல் ஒயரிங்குமே நம்ம பண்ணியிருக்கோம். இதில் அதில் வைப்ரேட்டிங் நடக்கும். ஜஸ்ட் வேணா உங்களுக்காக ஒரு சின்ன கம்மியாக இருக்குது அரிசி, நான் வேணால் அதை போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு நம்மள்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அரிசி, அதனால் கம்மியாக தான் கொட்டுறோம். உங்களுக்கு வைப்ரேட்டர் மூலயமா இது மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் மேலே போக ஆரம்பிச்சு.
பவர் பேக் பவுச் பேக்கேஜிங் மிஷின் கம்பெனிலேருந்து இன்னைக்கு ஒரு இசட் டைப் எலிவேட்டர் கன்வேயரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழுசாக பார்த்தோம். இந்த எலிவேட்டரை பொறுத்தளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கஸ்டமைஸாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது போல் பல மிஷின்கள் பல விதமான மாடல்களையும் பல விதமான பட்ஜெட்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தகுந்த போல் கஸ்டமைஸுக்கு தகுந்த போல் கஸ்டமைஸாக பட்ஜெட்டுக்கு தகுந்த போல் நம்ம மிஷின் செஞ்சு நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றொரு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஆட்டோ பவர் பேக் உங்கள் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் அதற்கான பேக்கிங்கை கார்ப்பரேட் குவாலிட்டி பேக்கிங்காக மாற்றி மேலும் உங்கள் பிசினஸை வளர்க்க அட்வான்ஸ் டெக்னாலஜி பேக்கிங் மிஷின்களை நாங்கள் தயார் செய்து தருகிறோம்.